வணக்கம். இறை சுகம். ஆன்மாக்களில் இவ்வளவு வெறுப்பா, இனங்கண்டு வெறுப்பா? இதுவும் நடக்கிறது. கொடூரம். இது உண்மை சம்பவம். அடியன் அலுவலகத்துக்கு முன்னாடி 2 பேர் பைக்கில் வந்தவர்கள் ஒரு டீ கடைக்கு முன்னாடி ரோட்டில் விழுகிறார்கள். அவர்கள் விழுவதில் அடையாளம் காட்டுகிறது. அவர்களுடைய பணியினர் இன்ன வகுப்பினர் அப்படின்னு காட்டி விடுகிறது. அதை யாருமே சென்று அவர்களை தூக்கவில்லை, எந்த உதவியும் செய்யவில்லை. அவர்களாக எந்திரித்து அவர்களாக செல்கிறார்கள். யாருமே கிட்ட போகலை. யதார்த்தமாக விழுந்தது. அடுத்து அதே சோதனைக்கு மாதிரியா அதே ஒரு 10 நாள் கழித்து அதே இடத்தில் இன்னொரு வகுப்பினர் விழுகிறார். அவரும் பணியன் அடையாளம் காட்டக்கூடிய நிலையில் இருக்கிறார். உடனே அந்த டீ கடை மற்றவங்களாம் ஓடி போய் தூக்கி விட்டு உதவி பண்ணுறாங்க. ஆனால் அந்த தெருவோ அந்த ஸ்ட்ரீட்டோ அந்த இரு சமுதாயத்தினுடைய நிலையில் இல்லை. அவங்க வெவ்வேறு சமுதாயம். இவங்களும் இந்த காப்பாற்றக்கூடிய அந்த இடத்துல உள்ளவர்களும் வேறு சமுதாயம் இருந்தாலுமே அந்த 2 சமுதாயத்தில் ஒருவரை காப்பாற்ற வேண்டிய மனநிலை வருது, இன்னொருவரை கண்டுகொள்ளாமல் இருக்கிற மனநிலை வருது. இதுவும் ஒரு கொடூரமான ஒரு சமுதாய வெறி. இப்படியும் இருக்கிறார்கள் மக்கள். அது ரொம்ப கொடூரம். அது ரொம்ப இந்த நிலையில் நிறைய இடத்துல இன்னமும் இருக்கத்தான் செய்யுது. அது கடந்து போகணும். அது உண்மையாகவே ரொம்ப மன இறுக்கத்தோடு தான் இருக்கிறாங்க. அது அந்த இன நிலையில் இன வெறுப்பு, பிறப்பு வெறுப்பில் நிறையா இருக்கிறாங்க. அதுவுமே அவங்க உயர முடியாது, பக்குவம் அடைய முடியாது. நோயில் அவஸ்தைப்படுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு மன இறுகலான இருமாப்பு உள்ள நிலை உள்ளவர்கள் நோயினால் கஷ்டப்படுவார்கள். பாவம் அவர்கள். அதனால் யார் விழுந்தாருன்னா எல்லாம் நாம் மனித வேணும். அதை காப்பாற்ற வேண்டிய நிலையில் அந்த அடையாளம் தடுக்கிறது பாருங்கள். அந்த படியன்ல உள்ள அடையாளம் இவர்கள் காப்பாற்றுவதை கூட மனசு வர மாட்டேங்குது, தடுக்கிறது. அவ்வளவு வெறுப்பு இருக்குது பாருங்கள். ஆனால் அவங்க விழுந்தது வேற்று சமுதாயம். இவர்கள் இந்த காப்பாற்ற நினைக்கிறது வேறு சமுதாயம். ஒரு சமுதாயத்தை தூக்கி விடுகிறார்கள், இன்னொரு சமுதாயத்தை வெறுக்கிறார்கள். இது தேவையற்றது. எல்லாமே ஒன்று, ஒரே ஆத்மா தானே. அந்த